உடன் பிறந்த என் உன்னுடைய மாமாவாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன் அழைத்திருக்கிறார். அப்பா தந்தையை அழைத்தாரா? தந்தையார் வந்திருக்கிறாரா? மறுபடியுமா பாவம் நந்தவனம் சென்று உங்கள் இருவருடைய பாதத்தையும் வந்தனம் புரிகிறேன். தந்தையே வந்தனம் புரிகிறேன். அப்பா அப்படி இருந்தாலும் என்றைக்கும் இல்லாம இன்னைக்கு தாய் தந்தையை பார்க்க வந்திருக்கீங்களே, பிள்ளையும் தாயும், காரணம் என்ன? கண்ணே 13 நாள் கண்ட பாரத போர்க்களத்தில் ரதவாடி கம்பத்தினால் அஸ்தாபுரத்துக்கு இழுத்து வருவன் என்று சேனாதி பட்டம் தரித்து காலனை யமனை போல காத்து நிற்கிறார் குருவாயூர் துரோணாச்சாரியார். அதனால் நாளை விடிந்தால் 13ஆம் நாள் சண்டையிலே உன் பெரிய தந்தையாகப்பட்ட தருமருடைய பாசறைக்கு காவலுக்கு நீ அபிமன்னாக சென்று வர வேண்டும். ஏனென்றால் ஆயன் அர்ஜுனன் இருவரும் வடக்க வெங்கல ரதம் கொண்ட கிங்கிலி மன்னிடத்துல சண்டைக்கு போகிறோம். அப்படி போயிருக்கும் தருவாயிலே நாங்க இருவரும் வர்ற வரை அண்ணனாகி தருமருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நீதான் காக்க வேண்டும். அஞ்சை கலங்க வேண்டாம், நீ எங்களுக்கு இடத்துல சண்டைக்கு செல்லுங்கள். இந்த ஆயன அர்ஜுனனும் இதோ என் பேரான பெரிய தந்தைக்கு பாடை குடாரத்துக்கு நான் காவல் நான் போய் வருகிறேன். மகனே கவலைப்பட வேண்டாம். வடக்கே வெங்கல ரதம் கொண்ட கிங்கிலி மன்னிடத்தில் சண்டை செய்து கொண்டிருந்தாலும் என் ஞான பார்வை உன்னையே சுற்றி கொண்டிருக்கும். தந்தையே ஆபத்து என்று ஒரு வீர குரலை இட்டால் போதும். ஆட்டு மந்தைக்குள் வேக வந்தால் போல் புகைவிட்ட சிங்கத்தை போல் உன் தந்தையார் அடுத்து நிமிர்ந்து நிற்பேன். அஞ்சை கலங்க வேண்டாம், புலிக்கு பிறந்த பூனையா மாறுமா? தந்தையார் இருக்கிற கோபம் இந்த மகனுக்கு இருக்கும். பேரான பெரிய தந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் அது என் தந்தைக்கு வந்து ஆபத்து போல் என் பேரான பெரிய தந்தைக்கு பாடி குடாரத்தில் நான் காவல் போய் வருகிறேன். அப்படியா? அஞ்சை கலங்க வேண்டாம். அதனால சொல்லுவாமா, அதாவது நாங்கள் சென்று வரவழைக்கு உனக்கு அதாவது ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்து விடலாம். ஆமா, ஏனென்ற அப்படி ஏதாவது ஆபத்து நேர்ந்தா என் கையில் உள்ள சங்கை உன்னிடத்தில் தந்து செல்கிறேன். சரி, உனக்கு ஆபத்து என்ற அபாய சங்கு முழங்கு, வெற்றி என்றால் வீர சங்கு முழங்கு. அபாயம் என்றால் அபய சங்கு, ஆமா. வெற்றி என்றால் வெற்றி சங்கு. ஆமா, முழக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். அகட்டும் அம்மா. அதனால பத்திரமாக சங்கை வைத்துக்கொள். போய் வாருங்கள். அதனால
உன் மனைவிமார்களை அழைத்து வா, அவரிடத்தில் உரைத்து விட்டு நான் கிங்கிலி மன்னிடத்தில் போருக்கு புறப்படுகிறோம். என் மனைவியாகப்பட்ட அம்மா நீ ஏமா ஜோகமாகறான உன் மகன் போய் வரமா சண்டைக்கு போவதாக முன்பதாக உன்னுடைய மனைவியாகப்பட்ட சுந்தரிய கல்லற சிறையில் வைத்து 14 ஆண்டு காலம் ஆகிறது. அதனால அவளையும் உன் இளைய மனைவியாகப்பட்ட உத்தரகுமாரத்தி நிறைய மாத 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அவளை அழைத்துக் கொண்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போப்பா. அந்த ஒரு காலத்து நேத்து என் மனைவியாகப்பட்ட சுந்தரிய சிறை போட்டு மீட்டின் மனைவி இடத்துல சொல்ல வேண்டும். அடுத்த மனைவி யாரு சொன்னா? உத்தரகுமாரத்தி. உத்தரகுமாரத்தி அவளையும் அழைத்து வர வேண்டும். அப்படி ஆகட்டும், அதை சீக்கிரமா அழைத்து வருகிறேன். நீ இந்த வாரமான இல்லைங்க ஆகட்டும். தங்கா, உன் மகனுடைய முகத்தை நன்றாக பார்த்துக்கொள். ஏன்னா என்னாச்சு? இல்ல நாங்களே அங்க போறோம், நீ இங்க போயிருவ. நல்லா பாத்துக்க, நல்லா பாக்குற வரைக்கும் பாத்துக்க. நீ கூட பாத்துக்கிட. அண்ணா, நீ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாவே, ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பேசினாவே அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. நீ இப்படி சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக் கொள்வேன். அதெல்லாம் ஒரு 5 பார்த்துக் கொள்வேன்ங்கிற மாதிரி எனக்கு பயமா இருக்குது. இப்பொழுது சென்று என் மனைவி இருவரை அழைத்து வருகிறேன். என்ன பண்ணுங்கள்? கடைசியா மனைவி சேனைகளும் சேனாதி சேனைகள் அணிவகுத்து நிற்கிறது. ஆகட்டும், நாம் இருவரும் போர் புரிவோம். என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். என் அத்தை மகனாகப்பட்ட யாரு? அழகு சுந்தரி உமைதான் யாரான பெரிய தந்தை பெற்றெடுத்தான் யார்? என்ன சுந்தரிவா? இலக்கினகுமாரன் உமைதான். அவனை திருமணம் செய்து பெற்றோர் கொடுத்தார்கள். அன்றே சென்று நான் என்ன செய்தேன்? என் மனைவியாகப்பட்ட என் மாம மகள் சுந்தரியை திருமணம் செய்து இது வந்து மனவரை சுத்தி வரும்போது யாரு இலக்கினகுமாரனை காலால் எட்டி வைத்தாள். இலக்கினகுமார் காலில் வச்சுட்டாங்க. யாரு? சுந்தரி. அன்னைக்கே கொண்டு போய் கல்லறை சிறையில போட்டேன். அதனால இன்றைய தினம் வேறான பெரிய தந்தை தருமறைக்கு பாடி கூடாது காவலுக்கு போறேன். கட்டி மனைவி இடத்துல வாய் வார்த்தை சொல்லணும் அல்லவா? என் மனைவியாகப்பட்ட சுந்தரி அழைத்து வராயா? சரி, அப்படியே ஆகட்டும். கேளுங்க சபையாரே, அபிமன்யு மன்னனாகப்பட்டவர் தனது மனைவிமாரை அழைக்க சுந்தரி உத்தரகுமாரி இருவர் சபைக்கு தருப்பார்.